காவிரி பிரச்சனை என்பது கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய உணர்வு, விவசாயிகளுடைய உணர்வு. அவர்களுடைய உணர்வை நாங்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அவையை முடக்கி இந்த வாரியத்தை அமைக்க வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கிற முறை தொடர்ந்து அடுத்த பாராளுமன்றத்திலும் குரல் கொடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம். மாண்புமிகு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அம்மா அவர்களே அதை கண்டித்து எதிர்த்தார்கள். அம்மாவுடைய அரசு அதை தொடர்ந்து எதிர்க்கும். இப்போ தஞ்சாவூர் எம்பின்னா முன்னாள் எம்பிக்களா இப்போ உள்ள எம்பிக்களா பர்டிகுலராக எந்த எம்பின்னு சொன்னார்? தஞ்சாவூர் எம்பின்னு சொன்னார். எங்கள் கூட வந்து செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்காண்டி வந்து எங்களுக்கு வந்து சொன்னார், கட்சியை வந்து நல்லா நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்தார் அப்படின்னாங்க. அதை நான் சந்திக்கலை. அவர் மத்திய அரசு எந்த விதமான பதில் கொடுக்கலைங்கிறதுக்காக வேண்டியதான் நாங்கள் தொடர்ந்து போராடணும். அதை எங்களை அழைத்து பேசணும், அதுக்கு ஏதாவது உத்தரவாதம் கொடுக்கணும், உறுதி அளிக்கணுங்கிறதுக்காண்டி தான் தொடர்ந்து போராடி அவையை முடக்கணும். கடைசி வரலும் அவையை கடைசி வரலும் அவையை நடக்க விடாமல் முடக்கி காவேரி மேலயம் அமைக்கும் வரை போராடும் என்கின்ற ஒரு உறுதியோடு தமிழகத்தினுடைய எம்பிக்கள் அனைவரும் போராட்டத்தை எம்பிக்கள் ராஜினாமா என்பது பொது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். நாங்கள் ராஜினாமா பண்ணால் மக்களுக்காக போராடுறது யார்? எதிர்கட்சி சொல்கிறாங்க. தொடர்ந்து போராடி அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னா நாங்கள் வந்து எம்பிக்களாக இருந்தால் தானே நிறைவேற்ற முடியும். ஓஎன்ஜிசிக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. உங்களோட நிலைப்பாடு என்ன? இல்லை, தமிழகத்தினுடைய நிலைப்பாடு மக்களுடைய உணர்வுகளை, விவசாயிகளுடைய உணர்வுகளை மதிக்கின்ற அரசாக தான் நடக்குது. அதனால் மக்களுடைய உணர்வுகளும் விவசாயிகளுடைய உணர்வுகள் என்னவோ அதை தான் மத்திய அரசிடம் வந்து வலியுறுத்தி வருகிறது. பாதிப்பான எந்த விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டாம் என்று தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருகிறது.